எடப்பாடியின் போட்டோவை காலால் மிதித்த செங்கோட்டையன் அதிர்ச்சியில் ஆதரவாளர்கள். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலராகவும் தற்போது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பிலே சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த சுற்றுப்பயணத்திலே பல்வேறு விதமான ஆதரவுகளும் அதே போல மக்களுடைய ஆதரவும் மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. இருந்த போதிலுமே அதிமுகவிலே உள்கட்சி பிரச்சனை என்பது தற்போது விசுருவம் எடுக்க ஆரம்பித்திருக்கிறது. அதாவது செங்கோட்டையன் தற்சமயம் நாளைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய மனதிலே பட்டதை பூராம் வெளியிலே சொல்ல இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தகவலை எல்லாம் செங்கோட்டையன் சொல்லி இருக்கிறார். அதிலும் முக்கியமாக கடந்த 2 தினங்களாகவே செங்கோட்டையன் அவருடைய ஆதரவாளர்களுடன் ஆலோசனை என்பது செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஆலோசனையில் தான் எடப்பாடி பழனிசாமியுடைய புகைப்படம் தூக்கி எறியப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அது அதிமுக ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து யார் யார் தலைவராக இருந்தார்களோ அண்ணா முதற்கொண்டு பெரியார் வரைக்குமே அந்த மாதிரி முக்கியமான புகைப்படங்களை பூராம் எம்ஜிஆர், ஜெயலலிதா, அடுத்தபடியாக கடைசியாக எடப்பாடி பழனிசாமியுடைய புகைப்படத்தையும் நமது செங்கோட்டையன் அவருடைய அலுவலகத்திலே வைத்திருந்தார். நேற்றைய தினம் ஆலோசனை போடப்பட்ட அந்த இடத்திலே எடப்பாடி பழனிசாமியுடைய புகைப்படத்தை அகற்றிவிட்டு அறிஞர் அண்ணாவுடைய புகைப்படம் அந்த இடத்திலே புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. மட்டுமல்லாமல் பெரியாருடைய புகைப்படமும் அந்த இடத்திலே இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இது எடப்பாடி பழனிசாமிக்கும் நமது செங்கோட்டையனுக்கும் எதிராக இந்த விஷயங்கள் மிகப்பெரிய அளவிலே பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உலகத்தில் வைக்கப்பட்ட போட்டோவை மாற்றி இருக்கிறார் செங்கோட்டையன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியின் மீது எந்த மாதிரி விமர்சனங்கள் எந்த மாதிரி கோபத்திலே இருக்கிறார் அப்படின்னு நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். அப்புறம் முற்றுப்புள்ளியாக நாளை தினம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அனைத்து தொண்டர்களுடைய மனதில் பட்டதை பூரம் நமது செங்கோட்டையன் சொல்ல இருக்கிறார். இது ஒருபுறம் இருந்தாலுமே நேற்று தினம் டிடிவி தினகரன் பாஜக கூட்டணி அதாவது என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகுகிறேன் அப்படின்னு அறிவிப்பை கொடுத்து விட்டார். ஒரே ஓபிஎஸ் அறிவிப்பை கொடுத்து ஓபிஎஸ் தன்னிச்சையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். மறுபடியும் டிடிவி தினகரனும் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டார். இப்ப அம்மையார், டிடிவி தினகரன், அதே போல ஓபிஎஸ், அடுத்து செங்கோட்டையன், இந்த 4 நபர்களுமே சேர்ந்து புதிதாக கட்சியை ஆரம்பிக்க போகிறார்களா அல்லது 4 நபர்களுமே சேர்ந்து அதிமுகவை மறுபடியும் கைப்பற்ற போகிறார்களா அப்படிங்கிறத புறம் பொறுத்து தான் பார்க்க வேண்டும். அதிலையும் செங்கோட்டையன் கொடுக்கக்கூடிய அந்த அறிவிப்புகள் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அப்படி அவர் பேச இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக என்ன பேச இருக்கிறார், அவர் பேசக்கூடியதன் காரணமாக அடுத்து அதிமுகவிலே என்ன பிரளயம் என்பது வெடிக்கப் போகிறது அப்படிங்கிறதெல்லாம் நாளை தினம் பொறுத்து தான் பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட சூழலில் நமது செங்கோட்டையன் ஆலோசனை போட்ட அந்த இடத்திலே பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியுடைய புகைப்படங்கள் அகற்றப்பட்டிருப்பது அதிமுக தொண்டர்கள் மத்தியிலே மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். வந்து பார்க்கலாம், அதிமுகவிலே உள்கட்சி பிரச்சனை என்பது தற்சமயம் தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. சரி செய்யாமல் 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சியுடன் எத்தனை கட்சியுடன் கூட்டணி என்பது வைத்தாலும் அதிமுக படுதோல்வியை சந்திக்கும் அப்படிங்கிறது தொண்டர்களுடைய எண்ணங்களாக இருந்து கொண்டிருக்கு. இதை சரி செய்வாரா எடப்பாடி பழனிசாமி? இல்லை என்றால் அதிமுக கைமாற போகிறதா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.